சரிகமபா இணைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கொடுக்குற வகையில தான் இந்த வார எபிசோட் நடந்திருக்குது. குறிப்பா ஜட்ஜஸ் இனியாவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம ஸ்கோர்ஸை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால சரிகமபா இனியா டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு. சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் டவுன் பஸ் அப்படிங்கிற பெயர்ல ஒருத்தவங்களும் ஒரு பாடல் பாடி வந்துட்டு இருந்தாங்க. அதுல பவித்ரா, சுஷாந்திகா, செந்தமிழன் இப்படி எல்லாருமே ஓரளவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கல. அதுல ஒரு முக்கியமான நபர் தேவயானி அவர்களோட மகளா இருக்கக்கூடிய இனியா. இவங்க என்னாசை மச்சான் திரைப்படத்துல இருந்து கருப்பு நிலா அப்படிங்கிற பாடலை பாடினாங்க. உண்மையாவே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடி தூள் கிளப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல இவங்க பாடின விஷயங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சரண் அவர்கள் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாரு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதனால இனியாவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காம தான் இருந்தாங்க. இதனால இப்ப டேஞ்சர் ஜோனுக்கு இனியா போவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். பொதுவாகவே சரிகமபாவை பொறுத்த வரைக்கும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத நபர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டு அதுல இருந்து ஒரு நபரை எலிமினேட் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த டவுன் பஸ் சுற்று அடிப்படையில இனியாவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது பாக்குற ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சுது. ஒருவேளை இப்ப அப்கமிங் வீக்ல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காதவங்கள டேஞ்சர் ஜோன் நிக்க வச்சு அதுல ஒரு ஆள் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா கொஞ்சம் கூட பாரபட்ச பார்க்காம யாரா இருந்தாலும் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஒருவேளை இனியா அவங்களுக்கு இந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காம இருந்து அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போனாங்கன்னா அவங்களும் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஒருவேளை இவங்களை கம்பேர் பண்ணும்போது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத மற்ற போட்டியாளர்கள் சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இனியா சேஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. இப்படிதான் கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சுலோச்சனாவும் கௌஷிக்கும் வெளில போனாங்க. அதுக்கப்புறமா டிவோஷனல் ரவுண்ட்ல விக்னேஷ் வெளில போனாரு. அதை தொடர்ந்து இப்ப கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இனியா வாங்காத விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல கடந்த 2012 வருஷம் வெளியான திரைப்படம் தான் துப்பாக்கி. இந்த திரைப்படத்துக்கான பார்ட் 2 வருமாங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மதராசி படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இப்ப ரீசெண்டா எக்கச்சக்கமான பிரஸ் மீட் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அதுல நீங்க இயக்குன திரைப்படங்கள்லயே எந்த ஒரு திரைப்படத்துக்கான 2ஆம் பாகம் நீங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கி 2 பதில் கொடுத்திருக்காரு. நான் எடுத்த படங்கள்லயே 2ஆம் பாகம் எடுப்பதற்கான சரியான படம் துப்பாக்கி தான். அந்த படத்துல லீவு முடிஞ்சு விஜய் திரும்ப வருவாரு. அப்பதான் இந்த 2ஆம் பாகம் எடுக்கிற ஐடியா நான் உருவாக்கினேன். திரும்பி லீவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சுதான் பார்ட் 2 உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வச்சிருந்தேன். படத்துல சத்யன் கதாபாத்திரம் கூட ஒரு லீவுக்கு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்க வச்சிடுங்கிற மாதிரி ஒரு டயலாக் பேசுவாரு. இதெல்லாம் நான் வேணும்னே தான் அந்த படத்துக்காக வச்சேன். இப்ப விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அப்புறமா அரசியல் ஈடுபட போறாரு. ஒருவேளை அவர் திரும்ப படத்தை நடிக்கிற மாதிரி இருந்தா துப்பாக்கி 2 படத்துக்கான அந்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் முருகதாஸ் தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை துப்பாக்கி 2 திரைப்படம் உருவானா அது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.